ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பரந்தாமம் சென்று எப்படி நம்ம சிவ தந்தை கூட அவர் கூட மட்டும் தனியாக எப்படி அவர் கூட இருந்து அதீந்திய சுகத்தை நம்ம அனுபவம் செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் ஆத்ம அபிமான நிலையில் இருங்க. நான் ஆத்மா. சிவ தந்தை என்னை போலவே ஒரு ஆத்மாவாக இருக்கிறார். ஆனால் அவர் இந்த முழு உலகத்திற்கு சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அனைத்து சக்திகள் இருந்தும் அவர் அன்பு கடலாக இருக்கின்றார். அந்த அன்பு கடலை அவர் சர்வ சக்திவானாக மாற்றி இருக்கிறது. அதனாலேயே அவர் சர்வ சக்திவானாக திகழ்கின்றார். மனிதனிடம் அன்பு குறைந்ததனாலேயே அவன் அனைத்தையும் இழந்தான். அந்த அன்பை மீட்டெடுக்க அவருடைய ராதைகளிடம் இருந்து திரும்பி அன்பை கொண்டு வர அவர் இப்பூமியில் அவதரித்துள்ளார். அவரின் அன்பிற்கு மயங்கி அவர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். ஓம் சாந்தி. பரந்தாமத்தில் நான் சிவ தந்தையை ஒரு ஆத்மாவாக பார்க்கின்றேன். அவரின் ஆத்மா மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கின்றது. அந்த ஜொலிப்பு என் ஆத்மாவின் கண்களை கூசச் செய்கின்றது. இங்குள்ள வைரங்கள், தங்கங்கள், மற்ற கற்களின் ஜொலிப்பை விட அது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. அவர் ஆத்மாவின் நாலாபுறங்களிலும் அந்த ஜொலிப்பின் கதிர்கள் மறைந்து மறைந்து ஜொலிப்பதை நான் பார்க்கின்றேன். அது மிகவும் அழகாக இருக்கின்றது. அவர் மிகவும் சக்திவானாக இருக்கின்றார். செம்பொன் நிறமாகிய அந்த உலகத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலர் ஜொலிப்பை நான் பார்க்கிறேன். நெருப்பை போல அவர் ஜொலிக்கின்றார். இதனால் தான் அவர் சர்வ சக்திவானாக ஜொலிக்கின்றாரா என்று நான் உணர்கின்றேன். அவருடைய அந்த மனநிலை அந்த ஆத்மாவில் ஜொலிப்பதை நான் பார்க்கின்றேன். நான் வெள்ளை நிற ஒளிப்புள்ளியாக நட்சத்திரத்தை போல ஜொலிக்கின்றேன். அவருக்கு சமமாக நிற்கின்றேன். நானும் ஜொலிக்கின்றேன், அவரும் ஜொலிக்கின்றார். ஆனால் இப்பொழுது எங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கின்றது. அவரோ செம்பொன்னாக ஜொலிக்கின்றார். ஆனால் நான் வெண்மை நிறத்தில் ஜொலிக்கின்றேன். ஏனென்றால் எனக்குள் ஒரு கேள்வி எழுகின்றது. ஏன் நான் அவரை போல முழுமையாக சம்பூர்ண நிலைமை அடையாததால்
எனக்குள் அனைத்து சக்திகளும் இன்னும் நிரம்பாததால் அவரைப் போல அந்த சக்தி, தைரியம், அந்த அன்பு, அந்த ஜொலிப்பு, அந்த பொன்னிறம் என்னுடைய ஆத்மாவில் இன்னும் காணவில்லை. அதை நான் உணர்கிறேன். ஓம் சாந்தி. ஒரு நிமிஷம் மிஸ்டர், வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு மிஸ்டர், சவுண்ட் கிளியரா இல்லை. ஓம் சாந்தி. கேட்குதுங்களா? இப்ப கேளுங்க மிஸ்டர். ஓகே. சிவ பரமாத்மா செம்பொன் நிறமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். நானோ ஓர் நட்சத்திரம் போல் வெண்மையாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மனதுக்குள் ஓர் கேள்வி எழுகிறது, நான் ஏன் அவரைப் போல் ஜொலிக்கவில்லை என்று. ஒரு நிமிடம் யோசிக்கின்றேன். காரணம், நான் இன்னும் சம்பூர்ண தன்மை அடையவில்லை. ஆனால் நான் ஒரு காலத்தில் அவரைப் போலவே சம்பூரணம் அடைந்து நிராகரி, நிர்விகாரி, அகங்காரியாக அவருக்குச் சமமான தேவியாக இருந்துள்ளேன். அதனாலேயே அவர் என்னை தேவியாக்குவதற்கு மறுபடியும் என்னை அழைத்திருக்கின்றார். நானும் அவர் அன்பின் கட்டளைப்படியே அவருக்கு சமமாக சம்பூர்ண நிலையை அடைய அவரிடம் பேசி மகிழ நான் உறுதிமொழி எடுத்துள்ளேன். அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற நான் சிவனிடம் இருந்து தேவியாகிய நான், அவரின் தேவியாகிய நான் இழந்த சக்திகளை மீட்டெடுக்க, அவரை காண ஓடோடி பரந்தாமத்துக்கு சென்று அவரிடம் தினமும் ஞானம், யோகத்தின் சக்தியை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய ஆத்மாவில் நாளுக்கு நாள் சக்திகள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். சக்திகள் அதிகம் ஆக ஆக என்னுடைய ஆத்மாவும் சிவ பரமாத்மாவைப் போன்று செம்பொன் நிறமாக ஜொலிப்பதனை, அது விட்டு விட்டு ஜொலிப்பதனை நான் காண்கின்றேன். அது என்னிடம் நிரந்தரமாக இல்லை. ஆனால் அது அவ்வப்போது வந்து செல்கின்றது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நான் சிவ பரமாத்மாவைப் போன்று எப்பொழுதும் சதாசிவமாக செம்பொன் நிறத்தில் அன்பு, கருணை, இரக்கம், சர்வசக்திகள் அனைத்திலும் நிரம்பி
செம்பொன் கதிராக அவருக்குச் சமமாக ஜொலிப்பேன். சதாசிவமும் ஜொலிப்பேன். அவரின் சக்தியாக ஜொலிப்பேன். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நம்பிக்கை எனக்கு சிவன் கொடுத்தது. அவர் சத்தியத்தையே பேசக்கூடியவர். தேவியாகிய நான் அவருக்கு இந்த சத்தியத்தை செய்துள்ளேன். அவரை போன்று சம்பூரணம் சதாசிவம், அவருக்கு சமமான நிலை, நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி, இந்த நிலையை நான், ஆத்மாவாகிய நான், அவருக்கு சமமான ஆத்மஸ்திதியை அடைவேன் என்று சத்தியம் செய்கின்றேன். அடைந்து அவருடன், என்னுடைய காதலனுடன் நான் பரந்தாமத்தில் வீற்று உலக நன்மைக்கான காரியத்தை நாங்கள் இருவரும் ஒற்றுமையோடு செய்வோம். நாங்கள் எங்களுக்குள் மனதார பேசிக்கொள்கிறோம். அந்த பேசாமல் பேசும் சுவை மிகவும் அருமையாக இருக்கின்றது. நான் நினைத்ததை சிவன் நினைக்கிறார், சிவன் நினைத்ததை நான் நினைக்கின்றேன். இது மிகவும் ஓர் ஆனந்த அனுபவமாக இருக்கின்றது. நாங்கள் இருவரும் சென்று சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யவிருக்கின்றோம். சிவனின் இந்த மன ஆசை தேவியாகிய நான் பூர்த்தி செய்கின்றேன். சிவனின் ஆசையை பூர்த்தி செய்வதே பார்வதியினுடைய கடமையாகும். நான் என் வேலையை செய்து முடிக்கின்றேன். அதை பார்த்த சிவன் மிகவும் ஆனந்த கண்ணீரில் மூழ்குகின்றார். அவர் இதயத்தை கொள்ளை கொண்ட தேவியாக நான் இருக்கின்றேன். நாங்கள் இருவரும் அந்த ஆழ்ந்த அன்பில் இருக்கின்றோம். இருவரும் ஆத்மாவாக இருக்கின்றோம். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த நிம்மதி, பரமானந்தம், சாந்தி சொரூபம், ஆனந்த தாண்டவத்தில் நாங்கள் இருவரும், ஆத்மாவாகிய நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் சுற்றி வருகிறோம். நாங்கள் பரந்தாமத்தில் நடனமாடுகின்றோம். ஆனந்த தாண்டவத்தில் லயித்து விட்டோம். ஓம் சாந்தி.
இத்தனை காலமாக முயற்சியினுடைய வெற்றியின் பலன். அதனை நான் கண்கூட காண்கின்றேன். இதற்குத்தானே இத்தனை ஜென்மம் நான் முயற்சி செய்து, தவம் செய்து, பக்தி செய்து உன்னை அடைய விரும்பினேன். அந்த உண்மையான அன்பிற்கு நீயும் மயங்கி என்னை ஏற்றுக்கொண்டாய். உனக்கு நான் கீழ்ப்படுகின்றேன். ஓம் சாந்தி. 64 ஜென்மங்கள் வாழ்ந்ததற்கான லட்சியத்தை நான் முடித்து விட்டேன் என்பதற்கான திருப்தி என்னுள் நிறைகின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.